ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்க. ப்ரான் நான் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரான் வந்து ஒரு 1/2 கேஜிக்கு வாங்கிட்டு வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினானது வந்து சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் கட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலசி வச்சுருக்க ப்ரானையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியமான சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றிருக்கிறேன். எனக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லாதனால நான் பச்சை மிளகாய் போடல. இல்லைன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரான் போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு இறக்கும் போது சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்